இன்று ஒரு குட்டி கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். ஒருவனை அவன் ஊரில் இருந்த எல்லாரும் ஒன்றுக்கு உதவாதவன் என்று ஒதுக்கியே வைத்து வந்தனர். அதனால் அவன் மிகவும் மனமுடைந்தவனாய் காணப்பட்டான். அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் மனம் குழம்பி போயிருந்தான். மனம் போன போக்கில் நடந்து திரிந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் மிகவும் சோர்ந்து போய் ஓரிடத்தில் உட்கார்ந்திருந்தான். தனக்கு வாழ்வே இல்லை என்று அறிந்து மரித்து போய்விட வேண்டும் என்று எண்ணினான். அந்த நேரத்தில் அவனுக்கு எதிர்ப்புறமாக ஒரு குப்பை தொட்டி இருந்தது. அதை உற்று நோக்கி அங்கு நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்தான். அப்போது அந்த குப்பை தொட்டியில் ஒருவர் தனக்கு தேவையான பழைய பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பி சென்றார். சிறிது நேரத்தில் இன்னொரு நபர் அதே குப்பை தொட்டியில் தனக்கு தேவையான பாட்டில்களை எடுத்து சென்றார். மீண்டும் ஒருவர் தனக்கு தேவையான பழைய பிளாஸ்டிக் தட்டு பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பி சென்றார். அதன் பின் ஒரு நாய் வந்து எச்சி நிலையில் இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டு சென்றது. கடைசியாக வந்த ஒரு பசு குப்பையில் கிடந்த பச்சிலையை சாப்பிட்டு தன் பசியை போக்கிக் கொண்டது. இதை பார்த்து கொண்டிருந்த இவன் ஆச்சரியப்பட்டு போனான். இவன் இவ்வாறு யோசித்தான், எல்லாரும் தேவையற்றது என்று ஒதுக்கிய குப்பைகளில் இத்தனை பேருக்கு தேவன் வாழ்வளிக்கிறார் என்றார். எல்லாராலும் தேவையற்றவன் என்று ஒதுக்கப்பட்டவனாயிருக்கிற என்னையும் ஏதாவது ஒரு விதத்தில் அநேகருக்கு பிரயோஜனமுள்ளவனாய் தேவன் என்னை மாற்றுவார். நான் மரித்து போக மாட்டேன், நான் சிறப்பு மிக்க வாழ்க்கை வாழ்வேன் என்ற நம்பிக்கை இவன் மனதில் எழுந்தது. உடனே தேவனை நோக்கி ஜெபித்தான். கர்த்தர் அவனுக்கு அவன் விரும்பினபடியே வாழ்வளித்தார். இச்சம்பவத்தினூடாக எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யார் நம்மை கேவலமாக பேசினாலும் நம் அனைவரையும் தேவன் சிறப்பானவர்களாய் விளங்க பண்ணுவார் என்று அறிந்து கொள்கிறோம். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். 113 சங்கீதம் 7-8 அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து உங்களை படைத்தவர் மிக அழகிய திட்டங்களை வைத்திருக்கிறார். எனவே இந்த புதிய மாதத்தில் எதை குறித்தும் கலங்காமல் எல்லாவற்றிற்காகவும் அவரை துதியுங்கள். கர்த்தர் உங்களை நேர்த்தியாய் நடத்தி செல்வார். ஆமேன்.